காரகன் அப்படின்னா பணத்துக்கு அதிபதி, பணத்துக்கு காரணமானவன் யார் அப்படின்னா குரு பகவான். தங்கத்துக்கு காரணமானவன் குரு பகவான். இப்போ தங்கம் வேற, வைரம் வேற. சில பேர் நிறைய தங்கம் வச்சுருப்பாங்க, ஆனால் வைரம் வச்சுக்க மாட்டாங்க. வைரம் இருக்காமல் கூட போகலாம். வெள்ளி, தங்கம், வைரம் எப்படி அது ஸ்டாண்டர்ட் இருக்கா இல்லையா? வெள்ளின்னா என்ன, தங்கம்னா என்ன, அதுக்கு மேலே பிளாட்டினம் இப்படிலாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா மெட்டலில். அந்த மாதிரி கிரகங்கள்லேயும் நமக்கு தேவை பணம் அப்படின்னா பணத்தை எதால் வரும் அப்படின்னாக்கா, சில பேர் பணம் வச்சுருப்பாங்க ஆனால் தங்கம் சேராது. சில பேர் தங்கம் வச்சுருப்பாங்க ஆனால் வைரம் சேராது. இந்த மாதிரி இருக்குது. ஆக வண்டின்னு ஒன்று இருக்கும். அந்த வண்டி கொஞ்சம் ஆடம்பரமான வண்டி, சொகுசான வண்டியாக இருக்கும், வெளிநாட்டு வண்டியாக இருக்கும். இந்த மாதிரி மாறுதில்ல. வீடுன்னு ஒன்று இருக்கும். அந்த வீட்டில் எப்படி நிலைமை இருக்குது பாருங்கள். பற்றாக்குறையான வீடு, சௌகரியமான வீடு, ஆடம்பரமான வீடு, இப்படி நிலைகள்லாம் இருக்கா இல்லையா? அதுக்கு அந்த மாதிரி நம்ம கிரகங்களும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு பணம் அப்படின்னாக்கா பணத்து ஒன்று மேலே எல்லாமேலாம் அடைஞ்சிட முடியாது. பணம் ஒன்றை வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் அடைய முடியாது. ஆனால் அடிப்படை தேவை பணம் அப்படிங்கிறதுனால அந்த பணம் எதில் கிடைக்குன்னா குரு பகவானோட தயவு இல்லாமல் பணம் கிடைக்காது. ஏன்னா தனத்துக்கு காரகமாக இருக்கிறவர் குரு பகவான் தான். அந்த குரு பகவான் ஜாதகத்தில் பலம் பெற்று இருந்தால் அவங்க பணக்காரர்களாக இருப்பாங்க. போதுமான அளவுக்கு பணம் பெற்றாச்சு இருப்பாங்க. குரு பகவான் 6, 8, 12 மறைந்தும் நீசமாகியும் அல்லது அஸ்தங்கமாகியும் எப்படியோ கெட்டு போய் இருந்ததுன்னா, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கெட்டு போய் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப வறுமையில் இருப்பார்கள். வீட்டுக்கு ஒருத்தராச்சு ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா, அந்த ரேஷன் கார்டில் அம்மா, அப்பா, பிள்ளைங்கள்லாம் போட்டிருப்போம். ஒரு 3-4 பேர் இருப்பாங்க அப்படின்னா, இந்த 3-4 பேரில் ஒருத்தரோட ஜாதகத்திலேயாச்சும் குரு பகவான் பலமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் அடிப்படை பணப்புழக்கங்கள் இருக்கும். அதில் இல்லைன்னா கஷ்டம். சில பேர் பாருங்கள், நல்ல வாழ்க்கையில் இப்படிலாம் இருப்பாங்க. ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடும். போனதுக்கப்புறமா அம்மா அப்பாவுக்கு சுக சௌகரியமாக இருப்பாங்க. பிள்ளை இருப்பாங்க, பிள்ளையோடு இருப்பாங்க. பிள்ளை அப்படி இப்படி பிரிஞ்சு தனி கொடுத்துரும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பா சௌகரியமாக இருப்பாங்க. அல்லது அம்மா அப்பாவை விட்டுட்டு இவங்க போனால் இவங்க நல்லா சௌகரியமாக இருப்பாங்க, அம்மா அப்பா ஏழையாக இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இவனோட தலையெழுத்து, ஒருத்தரோட தலையெழுத்து சுகபோகமாக இருக்கணும், நல்ல பணத்தோடு இருக்கணும்னு இருக்குது. இன்னொருத்தருக்கு அந்த மாதிரி இல்லைன்னு இருக்குது. ஸோ அது முரண்பாடாக இருக்கும்போது ஒரே வீட்டில் தங்க விடாமல் ஒருத்தர் பிரிச்செல்லாம் அனுப்பி வைக்கும். அதனால் ஜாதகத்தில் நம்ம கூட்டு குடும்பமாக இருந்தோன்னா ஒருத்தர் ஜாதகமாச்சு குரு பகவான் பலமாக இருக்கணும். அந்த குரு பகவான் பலம் பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கணும். அதுக்கான வழிமுறைகள் என்னென்னா, குரு பகவான்னா குழந்தைங்களை குறிக்கக்கூடிய சொல்லும் குரு தான். அதனால் குழந்தைங்களுக்கு நன்மை செய்யலாம்.